ஸோ இப்போ இன்ஜினியரிங் போனோம்னா நம்ம ஒரு சயின்ஸை வந்து ரிசர்ச் ஒரு அப்ளை தான் பண்ணுறோம். வி ஆர் அப்ளைங் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இஸ் இன்ஜினியரிங். பட் இங்கே வந்து அவங்க ரிசர்ச் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச் தான் பண்ணணும், பேசிக் ரிசர்ச். ஏஐனாலும் ஏஐ வந்து ஒரு மொபைல்லையோ இதுலேயோ அப்ளை பண்ணுறத பற்றி ஹவு டு டெவலப் அன் ஏஐ. ஐஏஎஸ்சி பெங்களூருக்குள்ளே போகிறதுக்கு இந்த டெஸ்ட் தான். ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூர் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரிட்டிஷ் காலத்திலே ஆரம்பித்த இன்ஸ்டிடியூட். அங்கே தான் சார் சிவி ராமன், ஹோமி பாபா, விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் எல்லாமே அங்கே தான். ஈவன் ஸ்டார்டிங் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட இட்ஸ் ஐசர் தான். ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூர் தான். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை உருவாக்கணும்னு சொல்லி இந்த ஐசர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசரோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ ரிசர்ச்னே அவங்க பேரில் வந்துருச்சு. ஸோ அவங்க ஒன்லி ஃபார் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிக் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் மேபி நியூக்ளியர், அட்டாமிக் எனர்ஜி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் உங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணும். வேர்ல்டு லெவல் ஐசர்ஸு தேர் இஸ் லாட் ஆஃப் குட் ரெப்யூட்டேஷன் அபவுட் ஐசிஎஸ். இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா சிலபஸ்ங்க. இப்போ ஜேஇ அட்வான்ஸ்னாவே எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவங்க தான் வருவாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு பெரிய மெத்தட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇயில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்ல வரேன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஐஐடி அண்ட் நெஸ்ட் எக்ஸாம். ஸோ ஐஐடியில் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் பயாலஜி, 1/4 ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் பயாலஜிங்க. நோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் கேன் டூ இட். Only biology student who is thorough with the NCERT syllabus and advanced reading, they only can clear this exam. So good evening students, welcome back to our channel. அடுத்த எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் வந்து ஐஏடி அப்படின்னு சொல்கிற ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ரெண்டாவது வந்து நைசர் ஸ்க்ரீனிங் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டும் வந்து மே மாதத்தில் வரும். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே வந்து ரொம்ப வெரி அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டெஸ்ட்ஸு, லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். யாராருக்கெல்லாம் வந்து நான் ரிசர்ச் நான் பண்ணணும், எனக்கு வந்து ரிசர்ச் ஸ்காலராக மாறணும், நான் அதிகமாக ரிசர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணணும், சப்ஜெக்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் டீப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு பார்ட்டிக்கல் லெவல் ரிசர்ச் பண்ணணும், ஒரு பேசிக் லெவல் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதலாம். இந்த எக்ஸாம் வந்து ஜேஇ அட்வான்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ அந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. இஃப் யூ ரிட்டன் ஜேஇ அட்வான்ஸ், நீட் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் எழுதும்போது யூ வில் கெட் அன் அட்வான்டேஜ். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த எக்ஸாம்ஸ். ஸோ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க March 10. ஸோ வில் வெயிட், த வெப்சைட் இஸ் நாட் இட் ரெஸ்பாண்டிங், பட் தென் ஐசர் ஆப்டிடியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் டேட் வந்து May 25 as I told. Similarly this is the seat matrix. பாருங்கள், ஐசர் பிரம்பூர், ஐசர் போபால், கொல்கத்தா, மொஹாலி, புனே, திருப்பதி, திருவேண்டரம்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து வெரி குட் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து வெளியே வரவங்க எல்லாமே மோஸ்ட்டாக ரிசர்ச் தான் போகிறாங்க. பிஹெச்டிஸ், அப்புறம் ஹை லெவல் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் தான் போகிறாங்க. இல்லைன்னா வந்து ப்ரைவேட் கம்பெனிஸில் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நாங்கள் நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு வெரி ஹை டிமாண்டில் இருக்காங்க. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்குங்க. இவங்க யாருமே பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன்லி ரிசர்ச் தான். அவங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எப்படி ரிசர்ச்குள்ளே கொண்டு போக முடியும்னு சொல்லி அவங்களோட கரிக்குலமாக இருந்தாலும் சரி, அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களோட ஃபேக்கல்ட்டிஸ், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இட்ஸ் மோர் டியூன் டுவர்ட்ஸ் ரிசர்ச். ஸோ இப்போ இன்ஜினியரிங் போனோம்னா நம்ம ஒரு சயின்ஸை வந்து ரிசர்ச் ஒரு அப்ளை தான் பண்ணுறோம். வி ஆர் அப்ளைங் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இஸ் இன்ஜினியரிங். பட் இங்கே வந்து அவங்க ரிசர்ச் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச் தான் பண்ணணும், பேசிக் ரிசர்ச். ஏஐனாலும் ஏஐ வந்து ஒரு மொபைல்லையோ இதுலேயோ அப்ளை பண்ணுறத பற்றி ஹவு டு டெவலப் அன் ஏஐ, how to do particle level research, how to do new components research, what are the new particles, so what are the new components, new chemicals, இதை தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து வராங்க ரிசர்ச்சில் ரொம்ப டாப் லெவலில் போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐசர் ஐஐடி டெஸ்ட் வந்து தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு ஒரு டெஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்க. ஸோ இதே வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டிங்கன்னா ஐசர் ஃபார் அதர் இன்ஸ்டிடியூட்ஸ்னு இருக்குது. அதில் ஐஏஎஸ்சி பெங்களூருக்குள்ளே போகிறதுக்கு இந்த டெஸ்ட்டு தான். ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூர் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரிட்டிஷ் காலத்திலே ஆரம்பித்த இன்ஸ்டிடியூட். அங்கே தான் சார் சிவி ராமன், ஹோமி பாபா, விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் எல்லாமே அங்கே தான். ஈவன் ஸ்டார்டிங் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட இட்ஸ் ஐசர் தான். ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூர் தான். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை உருவாக்கணும்னு சொல்லி இந்த ஐசர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசரோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ ரிசர்ச்னே அவங்க பேரில் வந்துருச்சு. ஸோ அவங்க ஒன்லி ஃபார் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிக் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் மேபி நியூக்ளியர், அட்டாமிக் எனர்ஜி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் உங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணும். வேர்ல்டு லெவல் ஐசிஎஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் குட் ரெப்யூட்டேஷன் அபவுட் ஐசிஎஸ்.
ஸோ நான் ரிசர்ச் பண்ணணும், நான் டீப்பாக போகணும், இந்த மாதிரி நான் வந்து ஒரு சயின்ஸ் ஃபீல்டுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறணும், ஒரு ஃபீல்டில் நிலச்சி நிற்கணும்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ டியூன் இன் ஃபார் த டெஸ்ட். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 2 months இருக்குது ப்ரிப்பரேஷனுக்கு, மேலே தான் எக்ஸாம். ஸோ கிவ் அ ட்ரை. ஸோ இது வந்து என்செட்டு தப்பாக எழுதியிருக்கேன். என்செட்டுக்கு ஏற்கனவே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் அதுவும் நைஸாக இருக்குது. இது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு February 17. May 9th வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஐசெட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 22nd ஜூனில் தான் ஆகுது. இனிமேல் 4 months இருக்குது உங்களுக்கு அப்போ. ஸோ என்செட் ஸோ அப்ளிகேஷன் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் இருக்குது, நைசர்னு இருக்குது, இன்னொன்று மும்பையில் இருக்குது. இவங்க 2 பேருமே இந்த எக்ஸாம் எடுக்கிறாங்க. ஸோ 257 சீட்ஸ் இருக்குது. என்னடா இது ரொம்ப கம்மியாக இருக்குது சீட் சொல்கிறாங்கன்னா, see if you have the talent there might be some JEE advancedல மேபி ஒரு few மார்க்ஸ் எனக்கு போயிடுச்சு அப்படின்னா இதில் ட்ரை பண்ணலாம். இன்னொரு பெரிய ரீசன் இருக்குது, நான் அதுக்கு வரேன். இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா சிலபஸ்ங்க. இப்போ JEE அட்வான்ஸ்னாவே எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவங்க தான் வருவாங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு பெரிய மெத்தட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து JEEயில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்ல வரேன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா IIT அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ ஐஐடியில் பார்த்தீங்கன்னா 60 marks பயாலஜி, 1/4 ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் பயாலஜிங்க. நோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் கேன் டூ இட். ஓன்லி பயாலஜி ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் தரோ வித் NCERT சிலபஸ் அண்ட் அட்வான்ஸ் ரீடிங் தே ஒன்லி கேன் கிளியர் திஸ் எக்ஸாம். ஸோ பயாலஜி வந்து இருக்குது. இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி படித்து வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பயாலஜி ஸ்டூடெண்ட் கேன் ஒன்லி ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ப்ளஸ் ஹி ஹாஸ் அ குட் ஸ்கில் ஆஃப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். ஸோ இந்த எக்ஸாமோட சிலபஸ் வந்து மோஸ்ட்லி டியூன் டு NCERTன்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் டியூன் டு NCERT as well as a டோன் டவுன் சிலபஸ்னு சொல்லிட்டாங்க. பட் அதிலிருந்து என்னென்ன அட்வான்ஸாக கேட்க முடியுமோ அதுதான் அவங்க கேட்பாங்க. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். IAT 2025 அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட வெப்சைட் வருது. அதில் உங்களுக்கு எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, ஃபீஸ் என்ன, எல்லாமே அதை சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி நெக்ஸ்ட் எக்ஸாம் NEST 2025 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் வருது. ஸோ இந்த 2 எக்ஸாமுமே நீங்கள் வந்து தாராளமாக எழுதி பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து இட் வில் பி இந்த லெவல் ஆஃப் JEE அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். இது ஒரு மார்க்கிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 marks per question. ஸோ 20 question 3 marks, 60 marks. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது -1. ஸோ டோட்டலாக 240 marks. இதை வச்சு அவங்க ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் போகும்போது ரிசர்ச் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே சமயம் நல்ல சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். IISc பெங்களூர்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், அந்த காலேஜுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அவ்வளோ பெரிய லெகசி உள்ள ஒரு காலேஜ். அந்த காலேஜில் போகிறதே வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன், ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ IIT போகாமல் கூட IISc பெங்களூருக்கு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு காலேஜ். ஸோ வெரி லிமிட்டட் சீட்ஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 200-300 சீட்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். பட் எஸ், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லெகசி. லாட் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் ஃபாரின் தேவ் கம் அண்ட் டாட் ஹியர். ஸோ ஃபிசிக்ஸ் புக்கிலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வந்து வெளியேருந்து கண்டுபிடிச்சி அவங்க எல்லாம் கூட இங்கே வந்து டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நான் சொல்கிறேன், பேசிக்கலி இந்த காலேஜில் தான் CV ராமன், அந்த மாதிரி ஹோமி பாபா, விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் எல்லாமே இந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்ப லிங்க் ஆகிருந்திருக்காங்க for some type of research. So try for ICES, NICES as well as the IISc Bangalore and apply soon. Don't wait for the last moment. Any doubts you can contact us at any time. Thank you.